வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துலேருந்து மாங்காய் பறிச்சுட்ருக்கேன். அது கிளிமூக்கு மாங்காய். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மாங்காய் பருப்பு போட்டு ஒரு கடைசல் செய்ய போறேன்னு. அதை எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட சேனல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாம். இந்த கடைசல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. ஆனா, எங்க வீட்ல கண்டிப்பா மாங்காய் சீசன் இருந்தா, கண்டிப்பா இத ஒரு 4, 5 முறையாவது செய்துருவோம். அத எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள்லாம் வேணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். தோட்டத்துலேருந்து பறிச்சு வந்த மாங்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த மாரி கல்லு மாரி இருக்கும் மாங்காய். அப்பதான் நல்லாருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு. அத நல்லா பொடிசா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் கொஞ்சம் புளிப்பா இருக்கணும். அப்பதான் குழம்பு சுவை கூடுதலா இருக்கும். இந்த மாரி நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன் பொடியா நறுக்கணும்னா, பருப்புல போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமா வேகும். அப்படி இல்லன்னா நீங்க வேகாது. கடையிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதோடைய அளவுலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா பார்த்து நீங்க செய்து பாருங்க. இன்னைக்கு நான் பயன்படுத்துறது வெள்ளை கத்திரிக்காய். இல்ல நீங்க பர்பிள் இல்ல கிரீன் கலர் கத்திரிக்காவும் பயன்படுத்தலாம். எனக்கு இன்னைக்கு வெள்ளை கத்திரிக்காய் போட்டு நாங்க செய்றோம். கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே பொடியா நறுக்கி வச்சுட்டு, ஏற்கனவே கழுவி வச்ச துவரம் பருப்புல இந்த கத்திரிக்காய், மாங்காவ போட்டுருங்க. இது கூட நீங்க சின்ன உள்ளி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். சின்ன உள்ளி, தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, மஞ்சப்பொடி, பெருங்காய பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, நீங்க ஒரு 4 சவுண்டு போட்டு வேக வைங்க. ஏன் 4 சத்தம் வேணும்னா, நம்மளுக்கு அந்த மாங்காய், கத்திரிக்காய், பருப்புலாம் போடும்போது சீக்கிரமா வேகாது. அதனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால 4 சத்தம் இல்ல 5 விசிலாவது போட்டு நல்லா கொழிய வேக வச்சுருங்க. 4, 5 சத்தம் வந்தோனே நம்ம குக்கர ப்ரெஷர் எடுத்து நம்ம ஆற வச்சுடுவோம். ஆறட்டும் கொஞ்ச நேரம். உடனே நம்ம கடைய முடியாது. அதனால கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது ஆறுற நேரத்தில நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கடுகு, ஜீரகம் தான் எடுத்திருக்கிறேன். ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தி, இதில கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்குங்க. எடுத்து தனியா ஆற வச்சுருங்க. இது நல்லா தாளிச்சு வரட்டும். அத தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ப பருப்புலாம் ஆறியிருக்கும். அத நல்லா அந்த பருப்ப நல்லா மத்துல இல்லன்னா மிக்ஸியில போட்டு கடைஞ்சுக்குங்க. இப்போ எனக்கு நல்லா வெந்திருக்கிறதுனால நானு மத்து போட்டே நல்லா கடைஞ்சு வச்சிருக்கிறேன். என்னுடைய அம்மா கல் சட்டியில கடைவாங்க. நான் குக்கர்லயே அப்படியே வச்சு கடைஞ்சுட்டேன். அதில தேவையான அளவு உப்பும், மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம ஏற்கனவே கட்டியா புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கோம். அதுவும் இந்த பருப்புல ஊத்திக்கணும். ஊத்திட்டு நல்லா கிளறிக்குங்க. நம்ம ஏற்கனவே தாளிச்சு வச்சிருக்கோம் பாருங்க தாளிப்பு. அந்த இத இந்த பருப்புல ஊத்திடுங்க. ஊத்தி முடிச்சோனே நல்லா கிளறிட்டு, அடுப்புல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோனே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த பருப்பு கடைசல் நம்ம சுட சுட சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். இல்ல சப்பாத்தி, தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம சுவையான, ஈஸியா ஒரு மாங்காய் பருப்பு போட்டு கடைசில கத்துக்கிட்டோம். இந்த கடைசல் கொஞ்சம் புளிப்பா இருக்கும். அதனால கண்டிப்பா பிரெக்னன்ட் லேடீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு மாங்காய் போட்ட குழம்பு பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல மாங்காய் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இத செய்து குடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன்.